வாழப்பாடி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் வருடாந்திர தனியார் பள்ளி வாகனங்களுக்கான ஆய்வு நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் வாழப்பாடி அருகே உள்ள தனியார் பள்ளியில் வாகனங்களுக்கான வருடாந்திர ஆய்வு நடைபெற்றது. அப்போது தமிழ்நாடு மோட்டார் வாகன சிறப்பு விதிகள் படி ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி வாகனங்களில் ஆய்வு மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாழப்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட பள்ளி வாகனங்களை இன்று வைகை தனியார் பள்ளியில் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் RTO தாமோதரன் தலைமையில் தனியார் பள்ளி வாகனங்களை சேலம் கோட்டாட்சியர் அபிநயா மற்றும் வாழப்பாடி காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வாழப்பாடி போக்குவரத்து வாகன ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் தீயணைப்புத்துறை அலுவலர் ஆகியோர் உடனிருந்தனர். இதில் 14 பள்ளியின் 123 வாகனங்களில் 90 பள்ளி வாகனங்கள் மட்டுமே ஆய்வுக்கு கொண்டு வரப்பட்டது. இதில் சிறு குறைபாடுடைய 11 பள்ளி வாகனங்களை கண்டறியப்பட்டு குறைகளை நிவர்த்தி செய்து ஒரு வார காலத்திற்குள் ஆய்வுக்கு கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீதியுள்ள 30 வாகனங்கள் ஒரு வார காலத்திற்குள் ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு சாலையில் இயக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு வாழப்பாடி தீயணைப்புத் துறையினர் வாகனங்களில் ஏற்படும் தீயை பற்றிய விழிப்புணர்வுகளை தீயணைப்பு உபகரண பொருட்களை வைத்து செய்முறையாக விளக்கினர். இதில் 100க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அதாவது மஞ்சள் கலரில் வந்து ஒரு டேக் ஒன்று கட்டியிருப்பாங்க. எல்லா இஷ்யூஸ்லேயும் இருக்கும். அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறது ஆப்போசிட்டில் பிடிச்சி எடுத்திங்கன்னா டக்குனு ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சேஃப்டி பின் இருக்கும். இந்த பக்கம் ஒரு பின் கொடுத்துருக்கோம். எதுக்காக பயன்படுத்தினா நீரில், அதாவது நீச்சல் தெரியாதவங்க நீரில் மூழ்கிட்டாங்க, இதை போட்டுட்டு நீரில் இருந்தால் நீருக்கு அடியில் மூகப்பட்டோம் எவ்வளோ நேரம் வேணாலும் மேலே இருக்கலாம். அதுக்காக நம்ம துறையில் பயன்படுத்துறது லைஃப் பாய். அதுக்கு அடுத்து மூச்சு தண்ணீர் அடுத்து மயக்கம் ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க வந்து நம்ம காப்பாற்றுறாங்க. இதை போட்டுக்கிட்டு உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் வேலை செய்யலாம். எவ்வளோ நேரம்? அரை மணி நேரம் வேலை செய்யலாம். ஒரு வாட்டர் விசில் அடிக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம டைம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இது பின்னாடி 10 நிமிஷம் நம்ம வந்துடணும். அதுக்காக இதை பயன்படுத்துறது. அடுத்து வந்து கிணத்துல விசாலம் தாக்கி மயக்கம் விட்டுறாங்கல்ல, அங்கே நம்ம நார்மல் வண்டியில் உள்ள போக முடியாது. இதை போட்டுட்டு போனால் அவன் அழகாக ஈஸியாக காப்பாற்றிட்டு வந்துடலாம். அதுக்காக நம்ம துறையில் இது பயன்படுத்துறது. என்னன்னா பாம்பு காலம் தான் வருது. வீட்டில் அதிகம் ஒரு நாளைக்கு 5-6 ஊருக்கு 5-6 கால் வந்துருக்கு. இது பாம்பு பிடிக்கிறதுக்காக சில கேட்ச இது மாதிரி தீ வந்து ஏற்பட்டுருக்குது. அதுக்கு எதிர் திசையில் இருந்தால் போகணும். ஏன்னா அதே திசையில் இருந்து போட்டால் நம்ம மேலே அதிக தீ இருக்குது. அதிக தீ நம்ம மேலே பண்ண ஆரம்பிக்கும். போடும்போது வந்து நம்ம எப்பவுமே ஃபயர் அந்த பக்கம் எந்த பக்கம் எரிக்கணுங்க. நம்ம இப்படி பண்ணோம்னா ஃபயர் வந்து இதில் நீங்கள் மிகப்பெரிய தேய்க்க வேண்டிய அவசியமான ஒன்று. அப்படியே பாருங்கள், அப்படியே போட்டு எல்லாமே நமக்கு தெரியுது.